கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மில் விசுவாசத்தை எதிர்பார்ப்பவர். விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதுகெலும்பு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாயில்லாவிட்டால் நாம் தேவனிடத்திலிருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் அவசியமாக காணப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருந்தால் போதும், நாம் பிழைக்கலாம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த விசுவாசம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட பட்டியலையே விசுவாசித்தவர்களை பற்றியும் அவர்கள் விசுவாசித்தது நிமித்தம் எப்படி பிழைத்தார்கள், என்ன பலன்களை பெற்று கொண்டார்கள் என்ற ஒரு பெரிய பட்டியலையே நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் சாராளுக்கு கற்பந்தரிக்க பலன் இல்லாதிருந்த போதும் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர்கள் நம்பி விசுவாசித்தபடியால் அந்த பலகீனத்திலும் அவர்கள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தார்கள். அப்படியே நோவாவுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலே தான் தேவன் சொன்னபடி பேழையை கட்டி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அந்த பெரிய அழிவுக்கு நோவாவும் குடும்பமும் தப்பிக்கொண்டதென்று பார்க்கிறோம். அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மோசே கூட பிறந்த பொழுது குழந்தைகளை எல்லாம் கொண்டு போட வேண்டுமென்ற ஒரு அரசாங்க ஆணை. ஆனால் மோசேயின் தாய் விசுவாசத்தினாலே மோசேயை நாணல் பெட்டியிலே வைத்து அங்கே ஆற்றிலே விடும் பொழுது அங்கே பார்வோனுடைய குமாரத்தி அந்த நாணல் பெட்டியை கண்டு எடுத்து அந்த குழந்தையை அரண்மனையிலே வளர்க்கிறார். இது எல்லாம் காரணம் விசுவாசம். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, விசுவாசத்தினாலே ராகாப் என்ற வேசி அங்கே யோசுவாவையும் காலேபையும் அங்கே காப்பாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாள். அவளும் அவள் குடும்பத்தை அழிந்து போகாதபடி காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அதாவது சங்கரிக்கிறவன் வரும்போது முதல் பஸ்காவை ஆசரித்து இரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரித்து தங்கள் ஜீவனை காப்பாற்றி கொண்டார்கள். இவையெல்லாம் விசுவாசத்தினாலே மட்டுமே. அப்படியே சிவந்த சமுத்திரத்தை விசுவாசத்தினாலே கடந்து போனார்கள். எரிகோ கோட்டையை விசுவாசத்தினாலே தகர்த்தார்கள். இப்படியாக நாம் சொல்ல போனால் அநேக காரியங்கள், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்று பல பேர்களை நாம் சொல்ல முடியும். இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்படியாக விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் அனுபவித்தார்கள். விசுவாசத்தினாலே சோதனைகளை ஜெயித்தார்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசம். நாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தோமானால் இன்றைக்கு நாம் தேவனிடம் ஜெபித்து நாம் அனுதினம் விசுவாசத்திற்காக ஜெபித்து விசுவாசத்திலே நாம் அனுதினம் வளருகிறவர்களாக காணப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க முடியும். இம்மையிலும் மறுமையின் ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை எங்களோடு தெளிவாய் சொல்லியிருக்கீங்கப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியே நம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே பிழைக்கும்படியாக நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. காட் பிளஸ் யூ. ஆமென்.